இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாமா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூரியாக பட்டாசு வெடிங்க. ஸ்வீட்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. பட்டாசு நல்லபடியாக வெடிங்க. தீபாவளி அப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ணி சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸில் இருக்க பழைய ட்ரெஸ் தான். ப்ளவுஸ் மாடல் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். லாங் வீடியோ சந்திக்கலாம். இங்க பாருங்க, எங்க ஆயா செஞ்சு பால் என்ன சொன்ன, பால் வெல்லமா என்ன சொன்னியாயா? பாகு செஞ்சிருக்காங்க. அது பாகு வெல்லம். அது இப்படிதான் செய்யணுமா? அது இப்பதான் செய்யணுமா? அரிசி மாவு போட்டு கிண்டுனா முடிஞ்சு விட்டது. மாவு பிடிச்சி வாழை இலையில தட்டி தான் அதிரசம் செய்வாங்க. தீபாவளி பலகாரம் பார்க்கலாம். ஆயா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னம்மா செய்கிறீங்க? தீபாவளிக்கு பலகாரம் செய்கிறேங்கப்பா. என்ன பலகாரம் செய்கிறீங்க? ஸ்வீட்டு அதிரசம் சொல்கிறதுக்கு. அதிரசம் சொல்கிறீங்களா? ஆமாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறீங்களா? பச்சை அரிசி ஊற வச்சு எத்தனை மானம்? ஒரு 3 kg ஊற வச்சு அது நல்லா காய வச்சு எடுத்துன்னு போயிட்டு மிஷினில் அரைச்சிட்டு வந்து வெள்ளை வாங்கிட்டு வந்து பாவு கொட்டி இதை பார்த்து பாவு கூட்டின்னு இருக்குது. எவ்வளோ தண்ணி விடுறது, எவ்வளோ வெல்லம் போடுறது சொல்லுங்க அளவு. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். 3 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ வெல்லம் போடணும். போட்டு அதுமாரி பாவு கொட்டி பாவு இறக்கி வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சு அதை சட்டி போட்டேன். அதிரசம். சரிங்கம்மா, பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்ப்பாங்க. பாருங்க, தீபாவளி பலகாரம் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டோம். இந்த பபிள்ஸ் வருதுமா? அது அப்படிதான் வரும், பாவு வரும். பாகாது இது பேரு. அது செய்தாயா? இப்படி கலரிக்கலையும் இருந்தாக்கா ஒரு இளம் பதத்துல வரும் பாவு. பதத்தை எடுத்து காட்டுங்க. நம்ம வீட்ல அதிரசம் செய்றாங்க. வாங்க. தீபாவளி பலகாரம் ரெடி. தீபாவளி பலகாரம் ரெடி. அரிசியான ஸ்வீட் ரெடி. பலகாரம் சாப்பிட போறோம். அதான் செஞ்சுக்கிறாங்க. எங்க ஆயா பலகாரம் செய்றாங்க. அது வந்து அதிரசம். இது சூப்பரா இருக்கும். நீ வரக்க ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி டேஸ்டா இருக்கும். சூப்பரா வாழை இலையில தட்டி போடுவோம். ஆயா செஞ்சப்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். டான்ஸ் பார்த்தாவே எச்சு ஊறுது. பாட்டு எப்போ டான்ஸ் ஆடுறீங்க? தாவணி தாண்டி பார்த்தவனே, கண்ணால என்ன சாச்சவனே, ராத்திரி தூக்கும் கெட்டவனே, சந்திரனே. ரெடி ஆயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஜவ்வு டைப்ல வரணும். அப்படி வந்தாதான் அதிரசத்து கூட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்வீட்னஸ்லாம் நல்லா தெரியும். மீன் அளவு சொல்லுமா? தண்ணி 3 கிலோ அரிசிக்கு இவ்வளோ தண்ணி. 1.5 கிலோ வெல்லம். 1.5 கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும். அதே ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும். அப்படி பாவு வந்து கூட்டி மாவு போட்டு அப்படி கிண்ட வேண்டியதான். ½ அன் ஹவரே சூப்பராக ரெடி ஆயிரும் அதிரசம். தீபாவளி ஸ்வீட் ரெடி பண்ணிட்டு இருக்கும். தண்ணி ஊற்றி இதில் பாவு எடுத்து விடணும். இந்த மாதிரி கெட்டியா இருந்தா எல்லாம் பதமா இருந்தா இது மாரி பாவு ஜவ்வு மாதிரி வரணும். ஜவ்வு பாவு. இப்போ வந்து மாவு கொட்டி கலரணும். கலரும் போது எடுத்து தின்னணும். ஆமா, இது சாப்பிடுவாங்க. இது எடுத்து சாப்பிடுவாங்க. ஜவ்வு டைம் இருக்கும் இல்லையா, அதனால எடுத்து பசங்க பிள்ளைங்க சாப்பிட்டு போட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தான் நம்ம கலரணும். மாவு கட்டி இல்லாம கலரணும். கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி ஒரு ஆள் போடணும். ஒரு ஆள் நல்லா பிடிக்கணும். அப்படி பிடிச்சாதான் மாவு போட போட நல்லா கிளற சூப்பரான பதம் வந்துடும். எல்லாரும் பட்டாசு வச்சுருக்காங்க பாருங்க தீபாவளிக்கு. நாளைக்கு தான் தீபாவளி. நாங்கள் முன்னாடியே வந்து பலகாரம் செஞ்சுட்டு இருக்கோம். தீபாவளி பலகாரம் பாருங்க, கெட்டியாக வருதா? எல்லாம்னா ஒயிட்டாக இருக்குது மாவுன்னு பார்த்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பாருங்கள், அது கலர்ஃபுல்லாக செம்மையாக வந்துடும். அதிரச பதத்தில் பாருங்கள். சஞ்சு கோலத்தை அவெல்லாம் போட்டுன்னு இழுபட்டு இருக்கான். நம்மளும் ஒரு கை பிடிப்போம், பேலன்ஸ் பண்ணலாம். குடும்பமே சேர்ந்து அதிரசம் சொல்கிறோம் தீபாவளி பலகாரம். வாங்க பார்க்கலாம். இது மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அங்கே பாருங்க, இது மாதிரி கை விடாது கிண்டிகிட்டே இருந்தாதான் அந்த உருண்டை உருண்டையாக பிடிக்காம நல்லா உதிரியே வரும். மாவு ஃபுல்லாக டேஸ்ட்டாக வரும். நீங்கள் கொஞ்சம் கிண்டுறீங்களா? இப்பே தட்டு தூக்கணும் வந்துக்கிறாங்க அதிரசத்துக்கு. சூப்பரான அதிரசம். நாளைக்கு தான் சுடுவோம். இது மாதிரி அழகா பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துருச்சு. அது ஊற வச்சு சுட்டா சூப்பராக கொஞ்சம் நாள் போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இது மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா அழகாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தால் சூப்பராக வரும். நாளைக்கு சுடுமா? அப்பதான் கரெக்டாக வரும். நல்லா உதிரியாக பதுன்னு.
அது வருஷம் பாவு மாவு குடியிருச்சு. நாளைக்கு எடுத்து தட்டி 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 எண்ணெய் காய வச்சு போட்டோம்னா அப்படியே பழம் அதை சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும், அப்படியே பல இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டு வேறு இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பரா நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கா? டேஸ்ட்டாக இருக்குது. கிராமத்துலாம் பண்டிகை ஆனால் பிறந்த வீட்டு சீர் கொடுப்பாங்க. அது மாதிரி அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களால முடிஞ்சது அண்ணா எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி பண்டிகை ஆனால் அம்மா வீட்டு சீர் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி கொடுத்தாதான் அந்த பொண்ணுக்கும் நல்லது. அந்த பொண்ணு வீட்லேயும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, மாமியார் மாமனார் எதுவும் சொல்ல. எல்லா வேலை செஞ்சுட்டு தீபாவளி ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்காக நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா தான் எனக்கு ஆயில் மசாஜ் பண்ணி விடுவாங்க. நான் வருஷம் வருஷம் அம்மா கிட்டே தான் நான் வச்சுப்பேன். தாய் மாமான்னு சொல்லுவாங்க இல்லையா, யார் முறை இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் வச்சுப்பாங்க. சரி எங்கள் வீட்டுக்காரரும் இங்கே போயிட்டு இருந்தார், சரி அம்மா கிட்டே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். காதல் விடுமதில் ஒரு நேரம் பண்ணிட்டு நான் அம்மா கிட்டேருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் போயின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விடுமா சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் அம்மா வந்து கேட்கவே இல்லை. நல்லா காதலை விட்டு ஆயிலை விட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டாங்க. அப்படியே காது கேட்கவே இல்லை, அப்படி கொய் சவுண்டு கேட்டுச்சு. இருந்தாலுமே வருஷத்துக்கு ஒரு நாள்னு சொல்லிட்டு போட்டு தேய்ச்சி விட்டாங்க. தலைக்கு நல்லா எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கண்ணுக்கு விட்டாங்க. கண்ணுக்கு, தலைக்கு, காதுக்கு விட்டுட்டு உடம்பு ஃபுல்லாக மசாஜ் பண்ணுவாங்க. அதுபோல் இந்த காதுக்கு விட்டுட்டு இந்த காதுக்கு விட்டாங்க பாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கத்திட்டு நான் பாட்டு நின்றுட்டேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறவங்க பாருங்கள் இப்படிலாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எப்படா போய் கறி குழம்பு சாப்பாடு சாப்பிடுவோம், பிரியாணி சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி சாப்பாடு சாப்பிடுவோன்ட்டு இருந்தேன். அதுக்கோசமே நான் அவசரமாக வச்சுட்ருக்கேன். அம்மாவை திட்டிகிட்டே இருந்தேன், என்னம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அம்மா திட்டிகிட்டே இருந்தேன். நான் அம்மாவுக்கு ஒரு இடுப்பு வலியே வந்துடுச்சு. அதனால் வந்து நான் அம்மா கொண்டாடு நின்றுட்டாங்க. எனக்கு வேறு கொஞ்சம் சிரிப்பு வந்துட்டே இருக்குது எனக்கு. அம்மா வைக்காதீங்கம்மா சொல்லிட்டு குழந்த மாதிரி நான் அம்மாவும் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தேன், தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தேன். அம்மாவும் திட்டிகிட்டே இருந்தாங்க, என்னம்மா குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருந்தாங்க. கண்ணுக்கெலாம் விடுமா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கெலாம் விட்டுருந்தாங்க. கண்ணுக்கு தாங்க விடவே முடியல. அப்படியே கண்ணெல்லாம் கொஞ்சம் அப்படியே தெரியாத மாதிரி இருந்துச்சு, அப்படியே மங்கலாக தர்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும். மழை தண்ணியில் எண்ணெய்லாம் விட்டால் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் தானே, அதனால் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது வந்து கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. தூங்கி எழுந்து தீபாவளின்னா தூங்கி எழுந்து இது மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிட்டும் இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஊற வைப்பாங்க. ஊற வச்சுட்டு நல்லா சுடு தண்ணி காய வச்சுட்டு நல்லா சுடு தண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சீக்காய் இருக்கு இல்லையா, அந்த சீக்காய் தான் வாங்கி டப்பாவில் ஊற்றிட்டு நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் நம்மளை வந்து தலையை கசக்குவாங்க. சீக்காயில் தான் தலை கசக்குவாங்க. தண்ணி கூட ஒரே தண்ணி தான், சுடு தண்ணி. அது ஒரே தண்ணினா ஒரே தண்ணியாக அப்படி பெரிய குண்டால் வச்சுருவாங்க. பெரிய குண்டால் வச்சு தண்ணி நிறைய அப்படி கொதிக்க காய வச்சு அதுக்கப்புறம் ஊற்றி போனாங்க. அந்த மாதிரி அப்போ தான் அந்த எண்ணெய் பசம் போகும் இல்லையா, நல்லா சூப்பராக இருக்கும். அம்மா ஒரு புஸ்வானா பைக்ரார் பரணி
பெரும் பரணிதரன் வச்சுங்களா? வாங்க 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 வாங்க. இப்போ பாருங்க புஸ் 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 புஸ். தெரிஞ்சிருமா? ரொம்ப லாங்லஸ்டா நல்லா டபுள் 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 கலர் செம்ம 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 லைட் சூப்பர் சூப்பர். என்ன பண்ற? கை கழுவிட்டு இருக்கேன். கை கழுவின்னு இருக்கு. நம்ம கையில் போட்டு நம்ம சாப்பாடு தெரியாமல் சாப்பிட்டுங்கன்னா நம்ம வயிற்றுல போய் புண்ணெல்லாம் ஏற்படும். அதனால கை சுத்தமாக கழுவிட்டு எல்லாம் போய் நல்லா சாப்பிடுங்க. ஹாப்பி தீபாவளி. தீபாவளியில் கொண்டாடிட்டு மறுநாள் தான் நாங்கள் வந்து சினிமாவுக்கு போனோம். ஏன்னா அன்றைக்கி வந்து எங்களுக்கு சீட்டு கிடைக்கல தேட்டரில். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ஷோக்கே காலையிலே போயிட்டோம், நேரத்தோடு போயிட்டோம். யாரும் வராதுக்கு முன்னே நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக போனோம். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் செம்ம மூவிங்க, சூப்பராக இருந்துச்சு மூவி. போய் பாருங்கள். பைசானு தீபாவளிக்கு வந்த படமே பைசான் செம்மையாக இருந்துச்சு. பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள். தேட்டர் வைப்பு சும்மா அப்படி அதிர்ச்சு, செம்மையாக இருந்துச்சு. இந்த தீபாவளி இந்த பைசான் படத்தோட சூப்பராக போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப 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 எங்களுக்கு வேணும், அவசியம். ஒரு வழியாக நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு ஐஸ்கிரீம், பாப்ஸு, பாப்கார்ன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நானும் எங்கள் அண்ணா ஃபேமிலியும் தான் தீபாவளிக்கு செலிப்ரேஷன் பண்ணணும். அது இல்லாமல் தேட்டருக்கும் நானும் எங்கள் அண்ணா ஃபேமிலி தான் போனோம். இந்த சீன் வரும்போது சும்மா வைப் அப்படி இருந்துச்சு.